தங்க ஆமா எனக்கு ரொம்ப கோவம்க்கா தெரியுமா? ஆமா நானும் சின்ன சிறிய பெண்ணளவா விட்டுட்டு எங்க போறீங்க? உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உன்னை விட்டுட்டு நான் எங்குமே போக மாட்டேன். ஆமா போய் சொல்லாதீங்கக்கா. வர வர எனக்கு சரியே கிடையாது. மேல உங்களுக்கு அன்பே கிடையாதுக்கா. அப்படியெல்லாம் பேசாதடி தங்கச்சி. உன் மேலதான் உயிரையே வச்சிருக்கிறேன். அப்படியா? இல்லைன்னா ஒரு வீட்டு கூட என்னால வாழவே முடியாது தெரியுமா? அப்படியாக்கா? அன்பான தங்கச்சி. ஆமாக்கா. எவ்வளவு பாசமா இருக்கிறது தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி தங்கா. முன்னை இத்தனை வாயில் பார்க்க முடியுது. அக்காவுடைய மனதுக்கு எப்படி தெரியுமா? தங்கா நட்சத்திர கண்ணாடி போட சொல்லலாம். அழகா அனைத்து மனத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு அரண்மனைக்கு புறப்பட வேண்டும் அக்கா. புறப்பட்டு மட்டுமா போக வேண்டும்? அண்ணனையும் சந்திக்க வேண்டும். ஆமாக்கா. ஆமாண்டி. இருந்தாலும் இந்த அழகான மனோரன் சொல்லைகளை பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டே போக வேண்டும். அப்படியா? ஆமாண்டி. புறப்படலாமா? போகலாமே.
அன்பு தங்கைகள் தேவகி ரோகிணி ஆசை தங்கைகள் மனதார ரோகிணி தேவகி ரோகிணி என்றென்ற நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சத்து விடுவீர்கள் நன்மைகளை சேர்த்து விடுவீர்கள் என் நிலைமை என்ன ஆகும் இது என் தங்கை மரியாதை பார்த்தாயா என்ன மரியாதை பார்த்தாயா தங்கச்சிங்க சின்னதா இருக்க சொல்ல பார்த்தது இப்ப எல்லாம் பெருசா இருக்குது. ஆமா உன் தங்கை உனக்கு மரியாதை கொடுப்பாளா வயசுக்கு வந்துச்சா பார்க்காம எல்லாரும் இருக்க முடியாதா சின்ன தங்கச்சி ரோகிணி ஜட்டி கூட போடாது தெருவில் அப்படியே மூக்க ஊற்றின்னு கிளை 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 வடியாடும். நான் அப்படியே பார்ப்பேன் கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுமான்னு கேட்பேன் நீ அப்படியே கிள்ளி கொடுப்ப நான் போட்டுப்பேன் இப்ப கொஞ்சம் வெள்ளம் கூட இப்ப கிள்ள நான் வராதா என் தங்கைகள் எனக்கு கொடுக்க மரியாதை பாடுறா என்ன பிரசாதம் தராங்க அது மூஞ்சது கண்ணியும் வராது அப்படி வாய் மேலே போட்டுருந்தாங்க. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடணும் அப்பா அம்மா விளையாட்டு நான் தான் விளையாடணும் அப்படியே வாய் மேலே போட்டுருந்தா போற தூர சொல்ற பத்தியா நான் வாடி சொல்றீங்க வேற என்னடா சொல்றது ஒண்ணு அவனை விட்டு விடு மாமா மாமா டாபூர் மாமா டாபூர் மாமாடா யாரா பாய் மரியாதை இருக்க முடியாதமா உங்களை பார்த்த உடனே நான் மகிழ்ச்சியாக ஆகிவிட்டேன். உன் முகத்தை பார்க்கும்போது ரோகிணி முகத்தை பார்க்கும்போது எப்படி காட்சி அளிக்கிறேன் ரோகிணி தேவகி பாண்டில் வரும் புழு நீங்களும் வளர்ந்து ஆளாகி விட்டீர்கள். கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் உங்களுக்கு செய்ய வேண்டி பார்க்க மாட்டேன் தெரியாதே எங்களுக்கு என்ன சொன்னா மீச அவ்வளவு பேர் வச்சுக்க ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிறான்னு
ஏன்டா அப்படி கேட்டா நான் கேக்கல இவர் கேட்டாரு ஏன்பா அப்படி கேட்டா அப்படியா கேக்கலாம் 2 வைஃப் வச்சு என்னடா பண்ணீங்கன்னு கேட்க கூடாது மேல அடிப்பேன் ஏத்துறேன் போட இவங்க அண்ணங்க என்ன போட மாப்பிள பான 2 விட்டு நாளைக்கு வரீங்களா எங்க நாளைக்கு வர எங்க கூட்டும் போறியா அப்படி வா மேல போடு ஏய் கேட்டு தெரிஞ்சுக்கோ புடிச்சு பண்றதுக்காரு நீ என்ன சொன்னதுங்க ஆம்பளை மோம்பை அவனை சும்மா விடாதீங்கன்னா அவன் எவ்வளவு ஒரு ஆணவர் இருந்திருந்தா இப்பேற்பட்ட வார்த்தை எடுத்துரைப்பான் நீங்க அமைதியா பாத்துக்கிட்டு என்னமா செய்யலாம் அவனை? ஆமாங்க சும்மா விடாதீங்க போட்டு ஆடுங்க அங்க சாண கல்லுக்கு போட்டு தேய்க்க நீங்க போற நல்லா அண்ணா. இருக்கலாமா? எங்கிட்டு ஏய்வு எடுக்க வந்து தெரியல ஏய் கைபாவன் எங்க வருது எங்க வருது போராட்டமா போசடா உங்க ரெண்டு பேரும் போற ரொம்ப பேசாத உள்ள வர தேங்காய் முடி வெளி வர நீ மாதிரி பாத்தியா நீ பாத்தியாடா ஏய் நீ பாத்த தேங்க முடிய நான் ஏன் பார்த்துட்டு? பாரு, வாயிலே அடிக்கிற உன் தங்கச்சிய. ஏய்! அப்புறம் நான் எதுல அடிப்பேனே தெரியாது. என் தங்கையிடம் அரசாங்க விஷயம் பேச போகிறேன் நான். அமைதியாக இரு. நான் ஒரு மேனி போன்ற ஒரு ஒண்ணமக பாலூட்டி சீரடி தங்கத்துடைய தாளாட்டி இப்போது ஆளாக்கி விட்டேன். மனது அம்மா, தங்கச்சி. ஆமா ஆமாம்மா, பேசாதம்மா. கன்னி பருவம் நீங்கி அஞ்சாய் பருவம் அடைந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசனை பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னது ஏய் திருமணமா நாளை கட்டிக்குவா உனக்கு வயசு பத்தாதும்மா. தங்கா அக்கா இங்க வாடி என்னக்கா அண்ணா சொன்னாரு அந்த வார்த்தை கிட்டயா உண்மைதானா நம்ம இருவருக்கும் திருமணம் சொல்றாரு கேட்கலுக்கு. ஆமா திருமணத்தை பத்தி உனக்கு தெரியுமா அக்கா அப்படின்னா என்ன கூட எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு கூட உனக்கு தெரியுமா சத்தியமா எனக்கு தெரியாது அக்கா சரி நம்ம இருவருக்கும் திருமணத்தை பத்தி தெரியாது ஆமா அது இருக்கிற அணி போண்டா ஐயா மாங்கொத்தி மாங்கொத்தா. அது எங்க சொரு விட்டு தெரியாது வீட்டு வாசலுக்கு வெளியில சொல்லுவாங்க அங்க உங்க வாசல்ல அது இருக்கு பாரு காங்கிரீட் போட்டுட்டு இருக்குது. எங்க நீ பாத்தி ஏய் சொரு முடி அடிப்போம். ஏச்சி வாய முடி இங்க வாங்கிட்டா ஏய் மூடி தள்ளி விட்டு. என்னடா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டா சொல்ல மாட்டேன். டேய், எம்ஜி, இங்க வா. ஏன்னா இதுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸ்பெஷல் கிளாஸ் கல்யாணத்தை கற்றுக் கொடுக்க ஸ்பெஷல் கிளாஸ் வருவீங்க. நான் வருவேன்டா நைட்டு 12 மணிக்கு தான் வருவீங்க. ஏய் அது நடுவே ஏறும் அப்பதான் எல்லாரும் தூங்குவாங்கடா ஐயோ செய்முறை விளக்கப்படலாம் இருக்குது. செய்முறை விளக்கப்படம். கல்யாணம்னா கத்து தரத்துக்கு பெரிய பாம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். என்ன பாம்பு பாம்பு எங்க இருக்குது? எங்க இருக்கு உத்து உள்ள இருக்கும் குத்து எங்க இருக்குது? இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அது பாம்புக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது 12 மணிக்கு தான் பாம்பு அப்படி ஏய் இங்க வாங்க பெரிய பாம்பை பார்த்து ஆமா பாம்பு தான் திருமணமா இப்ப நீ தானே சொன்ன கிளாஸ் 12 மணி கிளாஸ் அப்படி என்ன கிளாஸ் ஈசம் தர கிளாஸ் அது எதுக்கு பயன்படுத்துவாங்க அது கொடுப்பாங்க. எதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரதுக்கு பாம்பு கொடுப்பாங்க. பாம்புக்கு அது குடிச்சாதான் பாம்பு தெம்பா வேலை செய்யும். எனர்ஜியா இருக்கும் அப்படியா சரிடா மிக்சிங் அடுப்பு தேவையா? பாருக்க அவனை வாங்க. என் தங்கைகளுக்கு திருமணத்தை பற்றி தெரியாது. ஆமாங்க. அரண்மனையிலே முடங்கி கிடக்கிறார். ஆகவே நீ தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். இது ரெண்டு தான் அனுப்புற வரைக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்புற வரைக்கும் விளக்கமா சொல்லிச்சுக்கிறா. சீக்கிரமா வாடா. சொல்லிச்சுக்கிறா, சொல்றா. ஒவ்வொண்ணா எடுத்து 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 சொல்லிடா புரியும்படி இந்த முருகை அதே மாதிரி தான். வெக்கத்துல கையை முறுக்கிறேன் திருமணம்னா தெரியாதா? தெரியாதா ஐயோ ஐயோ குழந்தைங்க நல்லா வந்து திருமணம் தெரியாதம்மா. நின்னுக்கிறன்னா ஆமா
நல்லா நின்னுன்னா ஆமா. இதுக்கு பேர் தான் திரும்பணும். அப்படியா ஏண்டா அப்படியாடா திரும்பணுமா அப்புறமா புனியணும். எப்படி இப்படியா தாலி கட்ட சொல்லி புனியணும், புனிஞ்சு கொடுக்கணும். என்னத்த கொஞ்சம் கொடுக்கணும்? தாலிய ஏய், நீ ரொம்ப மொட்டையா பேசுற. பேசும் வார்த்தை தெளிவாக பேச வேண்டும். இல்லன்னா வாய் இருக்காது உனக்கு. நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். நீ வாழ்வன்ற நான் வாழ்றேன். ஏண்டா என்ன சொல்ற அக்காவே? ஏண்டா அப்படி சொல்ற? எதுக்கு சொல்ற? பார்த்தியா தங்கச்சி எவ்வளவு கோவப்படுறானே. நீ பாருன்னு என்னடா பாரு. ஏய், நீயே பரவாயில்ல. தங்கச்சி எத்தனை வாங்கி காய்ச்சல் பார்த்து வாங்கி கலக்கிறதுனா என்னடா? கடையில வாங்கி கழிக்கல, நம்ம கோலம் மாவு போட்டு கழிக்கல. ஆமா கோலமாவை போட்டு கலக்குறாங்களா? பொங்கலுக்கு போய் கோலம் போடல. நீங்க ஆமா, வண்ணமா போடுவோம். என்னடா கல்யாணத்துக்கு பயப்படுற மாதிரி இல்லை. அப்படியா? இந்த பஸ் இருக்கும். என்னதுடா? பயப்படாதம்மா. கல்யாணம்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த போலூருக்கு போங்க. ஆமா. போலூர்ல உங்க காலுக்கு ஏத்த செருப்பு. ஆமா, செருப்புக்கும் கல்யாணத்துக்கும் அப்படி பின்னிக்கணும் இருக்குது. அவ்வளவு ஒத்துமையா? ஏன் கேக்குற? தெளிவாலாம் சொல்ல முடியாது. வேற எப்படி? செருப்பு கடைக்கு போயிட்டு உங்க காலுக்கு ஏத்த செருப்பு. சின்ன செருப்பா இருந்தா அது செட் ஆகாது. உங்க காலுங்களுக்கு ஏத்த செருப்பு எடுத்து போட்டு கடைக்காரி எடுத்து போடுவார். புது செருப்பு. ஏன் சைஸ் நம்பர் 9டா? சைஸ் கூட 9 தானே. ஆமாங்க. 9ஆம் நம்பர் செருப்பு. உனக்குமா? எனக்கு 8டா. ஒரு ஒண்ணு தானே டிஃபரெண்ட். உனக்கு 9, உனக்கு 8. ஆமாண்டா. எங்கடா தொடுற? கூட நான் தானே. நீ கைய உடைச்சிருவேன். அப்ப எல்லாம் சேர்த்து தானே அப்ப உனக்கு. ஒரு பூச்சண்டா. அதனால புது செருப்பு ஆ. முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு தெரியுமா? டைட்டா இருக்குடா. இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு செருப்பு போட சொல்லும். புது செருப்பு. ஆமாண்டா. பொம்மால டைட் இருக்கும். இவ்ளோ டைட்டாவா? என்ன பண்றது? ஆமாண்டா. 4 முறை போட்டு எடுத்துட்டா அப்படியே லூஸ் ஆயிடும். அதே தான் கல்யாணம். ஐயோ. எங்களுக்கு திருமணம் என்று வைத்தீர்களே, அண்ணா, எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை மாப்பிள்ளை எந்த நாட்டு இளவரசர்? அடடடடட. அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அப்படியே தெரிஞ்சிருக்கிறேன். அது மட்டும் கிடைக்காதுன்னா அவர் வீரத்திலையும் அண்ணா, எங்களுடைய அழகுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் ஏற்றவராக இருப்பாரா? அப்படியா? இருந்தாலும் எங்களுக்கு திருமணம் சொல்றீங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் பார்க்க போகிறேன். அண்ணா, எங்களுடைய மனது எவ்வளவு கொட்டை கட்டி வைத்திருக்கிறோம் தெரியுமா?